இன்றைக்கி என்னோட 7th மந்த் ஸ்கேனிங்காக காலையிலே கிளம்பிட்டேன். இந்த டைம் வந்து 8 மணிக்கு சொல்லாமல் 11:30 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக லேட்டாக தான் வந்து ஆகும் அப்படின்ட்டாங்க. போகிற வழியில் எனக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயினாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி ஒரு கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரூம் தான் புக் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் வார்டு, ட்வின் ஷேரிங்கு, ப்ரைவேட் ரூமு, சூட் ரூம், இதெல்லாம் 4 ரூம் இருக்குது. இதில் நான் வந்து ப்ரைவேட் ரூமோ 2 ஷேரிங்கோ வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டெலிவரி டைமில் ரூம்ஸ் போய் அந்த டைம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 7,000 ப்ளஸ் வந்து ஸ்கேனிங்க்கு ஒரு 3,000, கிட்டத்தட்ட 10,000 ஆகிடுச்சு. ஸோ நான் இருந்த ஸ்கேனிங் ரூம் தான் அது. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் டீலாம் எதனா பிரேக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, கொஞ்சம் சாப்பிட்டு கிப்ட்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணி 5 மணி ஆச்சு ஸ்கேனிங் முடியவே. 7th மந்த் ஸ்கேனிங்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே 6 மணி ஆகிடுச்சு. நான் அமேசானில் ஒரு பார்சல் போட்டுருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கு கிளம்புறேன்ல, செடி வந்து இந்த வாட்டி யாரையும் பார்த்துக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண அமேசானில் 3 நாள் 4 நாள் நாங்கள் இல்லைனாலும் இது வந்து தண்ணி மேனேஜ் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரு டெமோ மாதிரி இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பிளான்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு இன்றைக்கி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது வேணும், லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இப்போ கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வரப்போகிற விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா வீட்டிலேருந்து தான் வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.